வணக்கம், வெல்கம் பேக் டு ஃபுட்டீஸ் ஃபுட். இன்னைக்கு நம்ம சேனல்ல நூடுல்ஸ் சேலஞ்ச் பண்ண போறோம். இன்னைக்கு கலர்ஃபுல்லா தான் இருக்கு. இது ஒரு ஸ்பைசி பிளஸ் ஹாட், ஃபுல்லா காரமா இருக்கும்னு நினைக்கிறேன். இது கூட பாத்தீங்கன்னா 2 ஆஃப் ஆயில் வச்சிருக்காங்க. எதுக்கு தெரியல, நேத்து ஆஃப் ஆயிலா சாப்பிட்டு வெறுத்துருச்சு. நூடுல்ஸ் காம்பினேஷனா ஆஃப் ஆயில் வச்சிருக்கோம். ஓகே फ्रेंड्स, இன்னைக்கு சேலஞ்ச் ஆரம்பிக்கிறோம். ஸ்பைசி வெர்சஸ் ஹாட். ரேவதி ரெடிங்களா? ரெடி. பூண்டு, இஞ்சி கொஞ்சம், பெரிய வெங்காயம், கேரட், குடைமிளகாய், கைப்பூர், ரெட் குடைமிளகாய், வினிகர், கிரீன் சில்லி சாஸ், ரெட் சில்லி சாஸ், ஃபோர்க் இருக்குங்க, பட் நமக்கு வந்துட்டு செட் ஆகும்னு தெரியல. நமக்கு செட் ஆகாதுங்க. நமக்கு எப்பவுமே கையேந்தி வந்தான் அதுலாம் வந்துட்டு இருக்கு. அமுத சர்வரி மாதிரி செட் ஆகல. டீசல் முதல்ல வந்துட்டேன். புதையல் மாதிரி நிறைய இருக்கும் போல. எப்ப ஆஃப் ஆயில் சாப்பிடணும்? நீங்க உறிஞ்சதெல்லாம் இப்போ ஏன் ரேட்டு வந்துட மாட்டேங்குது. பொறுமையா உறிஞ்சுங்க. டிவி விளம்பரத்துலாம் குட்டிஸ் வாயில சுவியும் போது அப்படியே உள்ள சல்லுன்னு போவான்.
நூடுல்ஸ் முடிஞ்சது. அடுத்து ஆஃப் ஆயில். எங்கம்மா முடிஞ்சது. ஐயோ ஆனா இதுதான் சாப்பிடுறது கஷ்டம். நீ ட்ரை பண்ணி பாரு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப் ஆயில் அப்படின்னாங்க. இன்னைக்கு ஒரு ஆஃப் ஆயில் காணாது போயிடுச்சு. ஓகே முடிஞ்சது. டன். நூடுல்ஸ் சூப்பரா இருந்தது. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அதனால சீக்கிரம் சாப்பிட்டேன். ஆஃப் ஆயில் நேற்று ஒன்று சாப்பிட்டாங்களா பிடிச்சிருக்குது. அதனால இதையும் போட்டு புளிக்கியாச்சு. நேற்று ஃபர்ஸ்ட் டைம் வந்து லைஃப்ல ஆஃப் ஆயில் சாப்பிட்டாங்க. இன்னைக்கு ஆஃப் ஆயில் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிட்றாங்க. இந்த சைனீஸ் நூடுல்ஸ் அப்படின்னா சாப்பிட்றாங்க. கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் காரமா இருக்கு, சாப்பிட முடியல. அதிகமா நிறைய போட்டீங்களோ? அதுல ரெட் சில்லி சாஸ் கொஞ்சம் அதிகம் ஊற்றிருந்தோம். பச்சையாவே கொஞ்சம் ஊற்றி கிளறி விட்டாச்சு. நாக்கெல்லாம் எரியுது, கொஞ்சம் சாப்பிட முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நூடுல்ஸ்ங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. நம்ம ஊர்ல இந்த இட்லிலாம் போட்டு இடியாப்பம் முறுக்கு பிடிவாங்க பார்த்தீங்கன்னா இடியாப்பம். அதாவது நம்ம கொடுத்தோம்னா இடியாப்பம் கொடுத்தோம்னா யாரும் வாங்கி ஒரு போய் வாங்கி திங்க மாட்டான். அதே சைனாக்காரன் போட்டு ஒரு பாக்கெட்டில் போட்டு கொடுத்தா நம்ம சாப்பிடுவாங்க. இதான் நீங்கள் மக்கள் குழந்தைங்க நிறைய பேர் விரும்பி சாப்பிட்றாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம ஊர் இடியாப்பம் மாதிரி வராது என்னை பொறுத்த வரையும். அந்த இடியாப்பமும் தேங்காய் பாலும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா தான் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஓகே சாப்பிட்டாச்சு. மேடம் வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்து மறக்காம கமெண்ட் தெரிவிப்படுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே பாய் பாய். ஓகே பாய் பாய்.